அடுத்ததாக இந்த பாரபட்சம் காட்டுவதில் இன்னொரு விஷயம் இருக்குது. பொதுவாக எல்லாட்டையுமே ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற அந்த வித்தியாசம் வரும் பொழுது அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பெண் குழந்தை விரும்ப மாட்டேங்கிறாங்க. பெத்துட்டா பாசமாக இருக்கிறாங்க நிறைய பேர், அது ஒரு விஷயம். அந்த பெண் குழந்தைன்னு பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னால் மக்கா காபிர்கள் என்ன மாதிரி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கிறார்கள். மக்கா காபிர்களுடைய முதல்ல பொம்பளை பிள்ளை, ரெண்டாவது பொம்பளை பிள்ளைன்னு வைங்களேன், அப்படி தலையில் கழிச்சு உட்காந்துடுறான். அந்த பொம்பளையும் தலையில் கழிச்சு உட்காந்துடுறான், அந்த ஆம்பளையும் உட்காந்துடுறான். அப்போ பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு பிரிக்கிறது, அதில் ஒரு பேதம் ஏற்படுகிறது மனுஷனுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பாரபட்சமாக நடப்பான். பொம்பளை பிள்ளை எல்லாமே பொம்பளை பிள்ளையா இருந்து ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு 4 பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளைன்னு வைங்க, எப்படி அந்த வீடு இருக்கு? இந்த ஆம்பளை பிள்ளை தான் ராஜா, இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் என்ன செய்வான்? கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பான். அப்போ இந்த பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா அங்கேருந்து வரல, நம்ம காசு கொடுத்தீங்களா வாங்கிட்ட வந்தியது அல்ல அப்படி ஏற்படுத்துறான். உங்களுக்கு ஏதாவது உங்கள் உழைப்பில் உங்கள் மனைவியால் அது உண்டானுச்சா? உங்களால் உண்டானுச்சா? ஆம்பளை பிள்ளையை கொடுக்குறது பொம்பளை பிள்ளையை கொடுக்குற அல்லாவுடைய விஷயம். அல்லாஹ் நாடுனா கொடுப்பான், நாடுனா கொடுப்பானே தவிர இது ஒரு தண்டனையாக கொடுக்கறது இல்லை, இது உங்களை இழிவுபடுத்த கொடுக்கறது இல்லை. எல்லாமே கிஃப்ட் தான், எல்லாமே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அருள் தான் நினைக்கணுமா இல்லையா? அந்த நினைப்பு இல்லாமல் பிள்ளைகள் பாலினத்தின் அடிப்படையில் வேற்றுமையாக நடத்தக்கூடிய தன்மையும் அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டால், லில்லாஹி முல்கு சமாவாதி உள்ளர், வானங்கள் பூமியுடைய அதிகாரம் அல்லாவுக்கு உரியது. அல்லாஹ் தான் எஜமானா இருக்கிறான் எல்லாத்துக்கும். எகுலுக்கும் மாயஷா, அவன் நாடியது அவன் தான் படைக்கிறான். எல்லாத்தையும் படைக்கிறது யாருங்க? என்ன விளங்கிறனே, பொம்பளை பிள்ளையா போச்சேன்னா நீங்கள படைச்சிய? படைச்சவன் அவன், நாடியது அவன் படைப்பான். அப்படி சொல்லிட்டு சொல்றான், யஹபுல் இமையஷாவு இனாசா, அவன் நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளைய யஹபுனா ஹிபத்து, அன்பளிப்பாக வழங்குகிறான். பொம்பளை பிள்ளை அன்பளிப்பு. யஹபுல் இமையஷாவு இனாசா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை அன்பளிப்பாக அருட்கொடையாக கொடுக்கிறான். ஓ யஹபுல் இமையஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை அருட்கொடையாக கொடுக்கிறான். ரெண்டுமே யஹபுனா ஹிபத்துங்கிறோம்ல, அதில் உள்ள வார்த்தை அன்பளிப்பு, ஹிபாவா தருகிறான். அல்லாஹ் நாடிய அவன் நாடு அவனுடைய நாட்டு தான் கணக்கு. உங்களுடைய சாய்ஸ், உங்க விருப்பம், நீங்க எதை ஆசைப்படுறீங்க அந்த கணக்கெல்லாம் கிடையாது. நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுப்பான், நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுப்பான். அவு சவ்விஜுகும் துக்குரானும் இனாசா, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்து ஜோடியாக கொடுப்பான். இதுல 2 அதில் 2 கொடுப்பான். அல்ல அவன் விரும்பினபடி தான் கொடுப்பான். வைஜாலு மையஷா வகைமா, நாடியவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லாதவர்களாம் ஆக்கி விடுகிறான். அப்ப 4 வகையா அல்லாஹ் சொல்லி காட்டினான். இந்த அல்லாஹ் ஒருவனுக்கு குழந்தைய கொடுக்குறானா, ஆம்பளை பிள்ளையா, அதுவும் அருள் தான். பொம்பளை பிள்ளையா, அதுவும் அருள் தான். இதுல ஒண்ணு அதுல ஒண்ணா, அதுவும் அருள் தான். அல்லது பிள்ளைய கொடுக்கலையா, அது வேற ஒரு கைரல நாடி இருப்பான். வைஜாலு மையஷா வகைமா, நாடியவர்களை பிள்ளை பேர் அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கி விடுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர், அவன் அனைத்தையும் அறிந்தவன், ஆற்றல் உள்ளவன், அவனுக்கு சக்தி இருக்குது, அவன் செய்யறான். அவனுக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் செய்யறான். உனக்கு இதைத்தான் தரணும், உனக்கு எந்த பிள்ளைய எத்தனை தரணுங்கிற அவனுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் 42வது அத்தியாயத்தில் 50வது வசனத்தில் சொல்லுகிறான். அப்ப இந்த பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைங்கிற ஒரு கான்செப்டை ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்தில் வரவே கூடாது. நமக்கு பிறந்து அல்லாஹ் ஒரு அருளை தந்துட்டானா, ஒரு பிள்ளையை தந்துட்டானா, அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஏற்கனவே கூட சொல்லி இருக்கிறோம், அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவங்க வயிற்றுல குழந்தை உண்டாயிடுச்சு. உண்டானவன என்ன சொன்னாங்க? இறைவா, இந்த ஆம்பளை பிள்ளை நினைச்சுக்கிட்டாங்க. வயிற்றுல குழந்தை உண்டானவன, இதோ இம்ரானுடைய மனைவி, என் வயிற்றுல உள்ள இந்த குழந்தைய பைத்துல் முகத்தஸுக்காக நான் நேர்ச்சை செய்யறேங்கிறாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு நேர்ச்சை பண்ணாங்க? இந்த குழந்தை ஆம்பளை பிள்ளையா இருக்கும், ஆம்பளை பிள்ளை பெற்றவனை கொண்டு போய் என்ன செய்வோம், ஜெருசலத்துல பைத்துல் முகத்தஸில் விட்டுருவோம். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அங்கே காலமெல்லாம் பணியாற்றி இறை பணியில இறங்கி அதுலேயே காலத்தை கழிக்கட்டும் என்று நேர்ச்சை பண்ணிடுறாங்க. அப்ப நேர்ச்சை பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிட்டு பண்றாங்க? ஆம்பளை பிள்ளை நினைச்சிட்டு பண்றாங்க. அப்படி நினைச்சாங்க என்பதற்காக வேண்டி ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொடுத்தானா? ஓ, நல்ல ஒரு காரியத்துக்கு நேர்ச்சை பண்ணி விட்டார்கள். இவங்க நேர்ச்சை பண்ண காரியத்துக்கு ஆம்பளை பிள்ளை தான் பொருத்தம், பொம்பளை பிள்ளை பொருத்தம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்ல அதை மாத்தினானா? இல்லை, அவன் கொடுக்க நினைச்சு அதை கொடுப்பான். அவ பிள்ளை பத்த உடனே லைச தக்கர் கல் உண்சாங்கிறாங்க. யாரெல்லாம் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி வராத, இப்படி எனக்கு தந்துட்டியே என்ன செய்யறாங்க கேட்கறான். அந்த அம்மா கேட்கறாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அப்ப இதுல என்ன வழங்கணும்னா, அந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்கிற விஷயத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதை துவா செஞ்சுட்டு இருக்கான். எல்லாம் இதே ஆம்பளை பிள்ளை, இதே ஆம்பளை பிள்ளை ஆக்கி வை. அது உண்டாகி போச்சு, மாறுமா? ஆம்பளை பிள்ளையாங்கிறது நீ இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும். இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆம்பளை பிள்ளைய தான் கேளு. கற்பிணி ஆன பிறகு இதைவா இது ஆம்பளை பிள்ளைய மாத்த வாசிவான்ல, அவன் தான் படைச்சு விட்டுறானே, அது பினிஷ் ஆகி போச்சு. பினிஷ் ஆன பிறகு ஆம்பளை பிள்ளை நல்லா இருக்கு, ஆம்பளை பிள்ளைய நல்லா இருக்கு, எந்த பிள்ளையா வளர்ந்து நல்லபடியா வரட்டும் நினை, அப்படி நினைக்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி அன்றைய மக்கா காபிர்களுடைய தன்மை இந்த மாதிரி இருந்தது. ஒய்தா புஷிராகதும் பில் உன்சா,
அன்றைக்கு அவர்களுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்த நற்செய்தி சொல்லப்படுமானால் வெளியே போயிருப்பான். உங்கள் பொண்டாட்டி பிள்ளை பத்திரிச்சிம்பாங்க, என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை என்று சொல்லப்பட்டிருக்கும்னு சொன்னால் லல்ல வஜுஹு முசுவத்தா, முகம் கருத்து விடுகிற உடனே கருப்பாக போயிடுது. வெள்ளக்காரமாக இருப்பாங்க, அரபியர்களால் தலதெல்லாம் இருப்பாங்க, அவங்க முடிஞ்ச கருத்து போயிருமா. எப்போ இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு செய்தியை கேள்விப்படுறது என்னமோ விஷம் குடிச்ச மாதிரி நினைக்கிறான். நமக்கு ஒரு குழந்தை வந்து விட்டதே, நமக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியத்தை தந்துட்டானே அப்படின்னு நினைக்காம லல்ல வஜுஹு முஸ்வத்தா, அவனுடைய முகம் வந்து கருப்பாக மாறி விடுகிறது. ஓஹோ கலையும் ரொம்ப கவலைப்பட்டு கருப்பாகி விடுகிறது. கருப்பான மட்டும் போதாது, அப்புறம் என்ன செய்யுது அவனுக்கு எத்தவாரா மினல் கௌமி, சமுதாயத்தை விட்டும் மறைந்து கொள்கிறான். அதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்தோம் நெஞ்சை வித்துக்கிட்ட பிள்ளை பிறந்துச்சு வா குர்பானி கொடுக்க போகிறான் சாப்பிடுவான்னு கூப்பிட்றான். பொம்பளை பிள்ளை பிறந்துன்னு சொன்னால் இதை எப்படி போய் மக்கள்கிட்ட சொல்கிறது? அது பொம்பளை பிள்ளை பிறக்கிறது ஒரு கேவலம் மாதிரி, ஒரு இழிவு மாதிரி. பொம்பளை பிள்ளை பற்றிட்டானாம்ல என்னமோ குடிச்சிட்டு வர்ற மாதிரி, விபச்சாரம் பண்ண மாதிரி, கொலை செஞ்ச மாதிரி பார்ப்பாங்களாம். இந்த பொம்பளை பிள்ளை ஒருத்தனுக்கு பிறந்துருச்சின்னு சொன்னால் பொம்பளை பிள்ளை பிறந்தவள இதில் பொம்பளை பிறந்தா என்ன, இவனுக்கு என்ன இருக்குது அதில், அப்படி செய்வான. அல்லாஹ் சொல்கிறான் அப்படி எத்தவாரா மினல் கௌம், சமுதாயத்தை விட்டு மறைந்து கொள்கிறான். மின் சூயிமா புஷ்ரபிஹி, அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த நற்செய்தி இருக்குல்ல அதை கெட்டதாக நினைத்து கொண்டு மக்களை விட்டு மறைந்து கொள்கிறான். அயும்சிகுஹு அலா ஹூனின், இந்த இழிவோடு இதை வந்து வளர்ப்பதா, அம் யதுசுஹு வித்துராபி, அல்ல மண்ணுக்குள்ள போட்டு புதைப்பதா என்று என்ன செய்கிறான் அவன் கவலைப்படுகிறான். அலா சாமா யஹ்குமூன், இவர்கள் எடுக்கிற முடிவு தப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல 16வது அத்தியாயத்தில் 59வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கருத்தை வந்து 43வது அத்தியாயத்திலையும் 17வது வசனத்தில் சொல்லுகிறான். அப்போ அன்றைய அரபுகள் என்ன செஞ்சாங்க, பெண் குழந்தை பிறப்பதை வந்து ஒரு இழிவாக கருதினார்கள். எல்லாரும் கருதிருக்க மாட்டாங்க. எல்லாரும் கருதுனா அந்த காலத்தில் பொம்பளை இல்லாமல் இருந்திருக்கணும். ஒரு அதிகமான பேர் கருதிருக்காங்க, ஒரு கணிசமான பேர் கருதிருக்கிறாங்க. பெண் குழந்தை பிறப்பது வந்து ஒரு கேவலம், அதை வச்சுக்கிறவே கூடாது. எதனால இருக்கிறான்னு தெரியல. ஆம்பளைன்னா ஒசத்தி, பொம்பளைன்னா மட்டம்ங்கிறது வந்து, ஆனால் அவனுக்கு வாழ்க்கை துணைக்கு ஒரு பெண்ணு தேவை இருக்கு, அதை வழங்க மாட்டேங்கிறான். ஆனால் அது ஒரு பெண்ணு, நமக்கு ஒரு பெண்ணு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த பெண்ணை வந்து ஒருத்தனை கட்டி கொடுப்போம், கட்டி கொடுத்தனா நம்மளை ஆதிக்கம் செலுத்துவான், நம்மள்ட்ட திமிரா நடப்பான், அந்த மாதிரிலாம் நினைத்து நம்ம கௌரவம் இல்லாமல் போய்விடும். ஒரு பொம்பளை பிள்ளை என்ன, ஒரு ஆம்பளைன்னா நம்ம ஆதிக்கம் செலுத்தலாம், கௌரவமாக இருக்கலாம், இப்படி மாதிரி ஏதோ மடத்தனமாக இதை வச்சிருப்பாங்க போல இருக்கு. என்ன காரணம்னு தெரியல. ஆனால் பொம்பளை பிள்ளை பிறந்தால் அந்த வந்து வெறுக்கத்தக்கதாக அந்த மக்கள் கருதினார்கள். அந்த வாடை இன்னைக்கு இருக்குதா இல்லையா? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 81வது அத்தியாயத்தில் 8-9 வசனங்களில் சொல்லுகிறான். ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் பிஐதம்பின் குத்திலத், உயிரோடு புதைக்கப்பட்ட அந்த குழந்தையை பற்றி விசாரிக்கப்படும். பிஐதம்பின் குத்திலத், என்ன பாவத்திற்காக இந்த குழந்தை கொல்லப்பட்டால், இதை நான் மறுமையில் கேட்பேன். குழந்தைகளை வந்து நீங்கள் கொலை செஞ்சீங்கன்னு சொன்னால் என்ன காரணத்தை கொலை செஞ்ச என்று மறுமையில் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவ்வளோ பெரிய கொடூரமான கொடிய குற்றத்தை சர்வ சாதாரணமாக அன்றைய மக்கள் செய்தார்கள். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், பொம்பளை பிள்ளைகளை அதிகமான பேர் என்ன செய்கிறாங்கன்னா அது ஒரு இழிவானதாகவும் அது கேவலமான, அந்த பொம்பளை பிள்ளை பெற்றதுக்காக வேண்டி பொண்டாட்டி போட்டு அடிக்கிறாங்க. எப்படி நீ பொம்பளை பிள்ளை பெற்றன்னு சொல்லி. அப்போ பொம்பளையா ஆம்பளையான்னு தீர்மானிக்கிற அந்த கான்செப்ட் கூட பொம்பளை கையில் கிடையாது. அல்லாஹ் வந்து ஆம்பளைக்கு தான் அதை கொடுத்துருக்குறான். ஆணுடைய குரோமோசோம் வச்சு தான் ஆண் பெண் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது என்ன செய்யறான்னு கேட்டால், பொம்பளை பிள்ளையை பெற்றவன இழிவானதாக நினைத்து கொண்டு மனைவியை 2 பொம்பளை பிள்ளையை பெற்று அம்மா வீட்டுக்கு போங்கிறான். எவ்வளோ மடையனா இருக்கான்னு பார்த்தீங்களா? அந்த பொம்பளை என்ன செய்வா, அவளுக்கு என்ன ரோல் இருக்கிறது? பொம்பளை பிள்ளையை பெற்ற அவளுக்கு என்ன ரோல் இருக்குது? அவள் மறுபடியாவே பிள்ளையை பெறாமல் இருந்தால் அவளுக்கு என்ன ரோல் இருக்கிறது? பிள்ளை இல்லாமல் இருப்பதற்கு இவனே அதிக பெரும்பாலும் ஆம்பளை தான் காரணமாக இருப்பான். அதெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறான். அப்போ இந்த பொம்பளை பிள்ளை பிறந்த பிறகு இந்த மாதிரி இழிவாக நினைக்கிறானே, அந்த ஒரு தன்மை ஜாகிலியா காலத்தில் இருந்து அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்ட ஒரு தன்மை இன்றைக்கும் அது இருக்கா இல்லையா? முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நவீன காலத்தில் வந்து பெற்றெடுக்கிறதுக்கு முன்னாடி அறிந்து கொள்ள முடியும். பெற்ற பிறகுதான் தெரிகிறது. ஜாகிலியா காலம், அறியாமை காலம். பெறுவதற்கு முன்னாடியே வயிற்றில் என்ன குழந்தை இருக்குங்கிற ஸ்கேன் பண்ணி பார்த்து ஆம்பளையா பொம்பளையா என்று கேட்குறாங்க. கேட்டவன அதை சொன்னவன என்ன செய்கிறான், பொம்பளை பிள்ளையா இருக்கு வயிற்றில் வச்சு காலி பண்ணிடுவோம், பெற்ற பிறகு அழிக்கிறதான கஷ்டம், மனசு கேட்காது, வயிற்றில் இருக்கும்போதே களைச்சி விட்டோம்னா முடிஞ்சு வச்சு கதை. அப்போ பொம்பளை பிள்ளை வளர்ந்து உருவாகக்கூடாது என்பதற்காக நவீன காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கருவில் வளர்வது பெண்ணு தான் என்று தெரிந்த பிறகு அந்த பெண் குழந்தையை கொல்ற ஒரு குற்றத்தையும் செய்கிறார்கள். வேறு வேறு சமுதாயங்களில் என்ன செய்கிறாங்கன்னா, கிராமப்புறங்கள்ல எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு அந்த பொம்பளை பிள்ளைன்னு ஆனவன்னு என்ன செய்கிறாங்க, சர்வ சாதாரணமாக கொள்றாங்க. கள்ளி செடி இருக்குல்ல, அந்த கள்ளி செடியுடைய பாலை பிழிஞ்சு அதை குழந்தையுடைய வாயில் விட்டால் என்ன செய்யும், அது விஷம். அப்போ குழந்தையெல்லாம் தாங்காது, அதில் செத்து போயிடும்.
அதில் நெல் இருக்குல்ல, நெல்லை தூக்கி என்ன செய்யுமா வாயில் போட்டுருவாங்க. நெல்லை தொண்டைக்குள்ளே போனால் என்ன ஆகும்? குழந்தைக்கு பால் மட்டுமே அருந்தக்கூடிய உணவுக்கு சோறே கொடுக்க முடியாது. அது நெல்லை கொண்டை போட்டால் என்ன ஆகும்? அதில் தலைவாடி வச்சு அமுக்கி, இப்படியெல்லாம் தென் மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் அதிகமான ஊர்களில் உசிலம்பட்டி போன்ற பகுதிகளில் எல்லாம் இப்படி அதிகமாக நடக்கிறது என்று சொல்லி பிபிசி தொலைக்காட்சியிலேருந்து ஒரு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ரி படமே வெளியிட்டாங்க. இன்னென்ன மாதிரிலாம் இருக்குது. அந்த பொம்பளைகிட்ட போய் கேட்குறான், ஏமா உங்கள் பிள்ளைய கொள்றீங்க, இப்போ அநியாயமாக இருக்கேன்னு கேட்குறான். அசால்ட்டாக அந்த பொம்பளை பிள்ளைய கொலை செஞ்ச அம்மா வந்து ரொம்ப அசால்ட்டாக சர்வசாதாரண பதில் சொல்லுது. அது என்னங்க, ஆம்பளை பிள்ளைன்னா ஒரு கோமணத்தை கட்டி விட்டுருவோம், பொம்பளை பிள்ளைன்னா அப்படி முடியுமா? அதுக்கு இது சொக்கா எடுக்கணும், கவுன் போடணும், அது போடணும், எண்ணெய் தேய்க்கணும், இவங்களுக்கு தலையை மொட்டையாக போட்டு விட்டுருவோம். பொம்பளை பிள்ளை என்ன சீவணும், பூ வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும், அப்புறம் கல்யாணம் பண்ணி இப்படி பட்டியல் போடுது. இதெல்லாம் சாத்தியப்படுமா? ஒவ்வொரு நாள் அதை உசுரோட வச்சுக்கிட்டு நாங்கள் செத்துக்கிட்டு இருப்போம். ஒரே நாள் கதை முடிஞ்சிருச்சேங்க, அது சாதாரணமாக சொல்லுது. அப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சுமை தான். அதுக்கு சுமைங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னா சம்பாரித்து போடுவான், பொம்பளை பிள்ளைன்னா சம்பாரிச்சு நமக்கு போடாது. அந்த ஒரு மைனஸை வைத்து கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டால், பொம்பளை பிள்ளை இழிவாக்குறது, அதை வந்து கொள்வது சாதாரணமாக்கி கொண்டிருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு செயல்லாம் செய்வதை நம்ம முஸ்லீம்கள் மத்தியில் வரக்கூடாது. பெண் குழந்தை என்று தெரிந்தவன கருக்கலைப்பு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அது பெரிய குற்றம். இஸ்லாத்தில் வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். எப்படி செய்றான்? அதாவது லா தக்துலு அவுலாதக்கும், உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் கொல்லாதீங்க. இன்ன கத்லகும் கான ஹித்தான் கபீரா, அவங்கள கொல்லுவது வந்து மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? குர்ஆனில் கண்டிக்கிறான். அதே மாதிரி பெண்கள்லாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து செய்வாங்க. பையத்து செய்யும் பொழுது ஷிர்க் வைக்க மாட்டோம், அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம், நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவளை எக்குத்துல் அவுலாதகுன்ன, எங்கள் பிள்ளைகளை நாங்கள் கொல்ல மாட்டோம் அப்படிங்கிற ரசூலை உறுதிமொழி வாங்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பழக்கம் அந்த சமுதாயத்தில் இருந்ததுனால எங்கள் பிள்ளைகளை நாங்களே கொல்ல மாட்டோம் என்றெல்லாம் உறுதிமொழி வாங்குவார்கள். அதனால அந்த பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, வயிற்றுக்குள்ளே வச்சு கொள்றது இருக்க, அந்த கொலை நம்ம செஞ்சிடவே கூடாது. அது எப்போ அந்த கொலை ஆகும்னு பிறகு நான் விளக்குறேன். அதுக்கடையில் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம பொம்பளை பிள்ளை எல்லாம் தந்துட்டான். இந்த பொம்பளை பிள்ளை எல்லாம் தந்ததில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டால், ஆம்பளை பிள்ளையும் தந்தான், பொம்பளை பிள்ளையும் தந்தான். ஆம்பளை பிள்ளை எல்லாம் உங்களுக்கு தந்ததை வைத்து நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது. பொம்பளை பிள்ளை எல்லாம் உங்களுக்கு தர்றான்னு பாருங்க, அதை வந்து சொர்க்கத்துக்கு போகிறது வழியாக மாற்றிக்கிற முடியும். எவ்வளோ ஒரு கிஃப்ட்டுன்னு பாருங்க. ஆம்பளை பிள்ளை ஒருத்தனுக்கு நல்லா கொடுத்தான்னு சொன்னால், ஆம்பளை பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு உள்ள கூலி எல்லாம் கொடுப்பான். ஆனால் பொம்பளை பிள்ளையை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயம். பொம்பளை பிள்ளைகளை பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது, அவங்களை செலவழிக்கிறது எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியான ஒரு நேரத்தில் அத்தனையும் சகித்து கொண்டு, இந்த பொம்பளை பிள்ளைகளால் நமக்கு உழைத்து சோறு போட முடியாது, நாம தான் சோறு போட வேண்டும், ஒருத்தன் கட்டி கொடுக்க வேண்டும், அதுக்கு தேவையானலாம் செஞ்சு கொடுக்க வேண்டும், இப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் அத்தனையும் சகித்து கொண்டு அந்த பொம்பளை பிள்ளையை வளர்த்தோம் என்று சொன்னால், அந்த ஒரு செயலை நம்மை சொர்க்கத்தில் கொண்டே சேர்த்து விடுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு 5995 ஹதீஸ். அதில் ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ஜாஅத்தினி இம்ராத்துன் மாஹா இப்னத்தானி, ஒரு பெண்ணு வந்து 2 பொம்பளை பிள்ளைகளோட என்கிட்ட வருது, 2 மகள்களோட ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து தசு அலுனி, ஏதாவது இருக்குமா, சாப்பிட இருக்குமான்னு கேட்குது, யாசகம் கேட்டு வருது. ஆயிஷா நாயி இடத்துல ஒரு பெண்மணி வர்றாங்க. அந்த பெண்மணி 2 பொம்பளை பிள்ளைகளையும் அழைச்சிக்கிட்டு வந்து ஏதாவது தாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ புலம் தஜிதி இந்தி கைர தமுரத்தின் வாஹிதா, என்னிடத்துல வந்து ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. மொத்தமே வீட்டில் இருந்தது ஒரு பேரிச்சம்பழம். அப்படிலாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த மாதிரி சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்தது. அப்போ ஒன்று தானே இருக்குன்னு சொல்லி கொடுக்காம இருக்கிற ஆயிஷா என்ன செஞ்சாங்க, அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை ஒன்றுமே இல்லையம்மா நீ கேட்டு வந்திருக்கு, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பேரிச்சம்பழம் தான் இருக்கு இந்தா அப்படின்னு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வந்து அந்த தாயிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்தவுடனே அந்த தாய் என்ன செய்யுதுன்னு கேட்டால், அப்போ கசமத்துகா பைன இப்னத்தையா, அந்த பேரிச்சம்பழத்தை 2 பிளந்து ஒரு துண்டை வந்து ஒரு மகளுக்கு, இன்னொரு துண்டை ஒரு மகளுக்கு தாய் எடுத்துக்கிறல, அது 2ஆக பிரித்து 2 பிள்ளைகளும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அது இருந்துட்டு என்ன செய்யிட்டாங்க, சரி வர்றேன்னு போயிட்டாங்க. அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு சரி வர்றமான்னு சும்மா காமத்து கரைச்சிட்டு போயிட்டாங்க. போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க வீட்டுக்கு. வந்தவுடனே இந்த சம்பவம் ஆயிஷா நாய்க்கு வியப்பாக இருக்குது. ஏன் வியப்பாக இருக்குன்னா, அந்த பிள்ளை அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அந்த குழந்தைக்காக தாய்மார்கள் இப்படிலாம் செய்வாங்கங்கிறவங்களால அதை வந்து கெஸ் பண்ண முடியலை. ஆச்சரியமாக கேட்குறாங்க. எல்லா தாய்களும் இப்போ பிள்ளைகளுக்காக செய்வாங்க, இவங்களுக்கு அந்த குழந்தையை வளர்த்து அந்த பழக்கம் இல்லாத காரணத்தினால என்ன செய்கிறாங்கன்னா, ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. வந்தாங்க, ஒரு பேரிச்சம்பழம் தான் கொடுத்தேன், தான் கூட சாப்பிடாம அது 2ஆக பிச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு அந்த அம்மா கொடுத்துட்டு போயிடுச்சுன்றது ஒரு பெரிய சம்பவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயி சொல்கிறாங்க.
அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மையலி மின் ஹாதிஹில் பனாத்தி செய்யா, யார் இந்த பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றுக்கிறானோ, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் தகப்பனாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிற பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டு அஹ்சன இலைகின்ன அவர்களை அழகான முறையில் வளர்க்கிறானோ, குன்னலகு சித்திரமினார், இந்த பெண் பிள்ளைகள் இவர்கள் அந்த பெற்றோர்கள் நரகத்துக்கு போவதற்கு ஒரு திரையாக வந்து தடையா நிற்கும். நீங்கள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி எப்படி உங்களை வந்து சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்குமோ, நீங்கள் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டீங்கன்னு சொன்னால் பொம்புளேண்டு ஒரு வெறுத்து விடாமல், அதை இழிவாக கருதாமல், அதை மட்டமாக நடத்தாமல், அதை வந்து நம்ம பிள்ளை என்ற அன்பையும் பாசத்தையும் செலுத்தி அது அழகான முறையில் அது கொடுக்க வேண்டிய ஞானம் கல்வி உதவிகள் எல்லாம் செஞ்சு வளர்த்தீங்க என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு செயலும் ஒரு இபாதத்து மாதிரி ஆயிடுது, வணக்கம் மாதிரி. எந்தளவு ஆயிடுதுன்னு சொன்னால் குன்னலகு சித்திரமினார், இந்த பெண் குழந்தைகள் வந்து ரெண்டு பொம்பளை பெண் குழந்தைகள் வந்து சித்திரமினார் நரகத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒரு தரையாக இன்னைக்கு உங்களுக்கு நரகத்தில் பொண்ணெல்லாம் முடிவு எடுக்கிறான். அப்படியான ஒரு செயலை நீங்கள் செஞ்சிட்டீங்க. அப்படியான நிலையில் என்ன செய்ய, அந்த பிள்ளைங்க யாருலா எங்கள் அம்மாவை நரகத்தில் போட்டுறாதே, என்னுடைய தந்தையை நரகத்தில் போட்டுறாதே, என்னை நல்லபடியாக வளர்த்தாங்க அப்படின்னு அது கேட்கும். அது கேட்கும்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த கோரிக்கையெல்லாம் ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். சும்மா கேட்டவுடனே அதனால் என்னென்னு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, சித்தராக திரையாக நிற்பார்கள், நரகத்துக்கு போவதற்கு திரையாக நிற்பார்கள்னு சொன்னால் இவர்கள் திரையாக நிற்பது அல்ல அங்கீகரிக்கிறான். உங்கள் அம்மா உன்னை நல்லபடியாக வளர்த்தாங்களா, சிரிப்பமா நீ நரகத்துக்கு போகாத என்று தீர்ப்பு அல்ல வழங்குவான் என்று சொன்னால் இது புகாரில் 5995வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ஒரு மனசில் வைத்துக்கொண்டு பிள்ளையை வளர்க்கணும். பொம்பளை பிள்ளைன்னு இழிவுபடுத்தி விடாமல் இந்த பொம்பளை பிள்ளையை நல்லபடியாக வளர்ப்பது நம்ம சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி லேசாக இருக்கிறது. பொம்பளை பிள்ளை இல்லாதவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. எல்லாம் ஆம்பளை பிள்ளையா இருக்குன்னு வைங்க, அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. வேற காரியங்களை கொண்டு சொர்க்கத்துக்கு போகலாம். இந்த ஒரு லேசான ஒரு குறுக்கு வழி இருக்குல்ல, இந்த குறுக்கு வழி வந்து பெண் பிள்ளை பெற்றவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி இதே சம்பவத்தையே வேற ஒரு சம்பவமாக கூட இருக்கலாம். இதே மாதிரியான ஒரு சம்பவம் அதே புகாரில் 1418வது ஹதீஸில் இருக்கிறது. ஒரு பெண் வந்தார்கள், ஆயிஷா இதை சொல்கிறாங்க, ஒரு பெண் என்னிடத்தில் வந்தார்கள், அவங்களோட 2 பொம்பளை பிள்ளையும் கூட்டிகிட்டு வந்தார்கள். என்னிடத்தில் வந்து கேட்டு வந்தாங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு பேரிச்சம்பளம் தான் இருந்துச்சு. அதை வந்து அவங்க பிள்ளைகளுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே எந்திரிச்சு போன உடனே ரசூல்லாட்ட சொன்னேன். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மணிபுத்துலியம் ஹாதிகில் பனாத்தி பிஷையின், இந்த பெண் பிள்ளைகளை கொண்டு யார் சோதிக்கப்படுகிறார்களோ குன்னலகு சித்திரமினார், அது நரகத்தில் ஒரு தடையாக மாறிவிடுவார்கள்ங்கிற செய்தி இந்த ஒரு ஹதீஸ்லையும் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இதே மாதிரியான ஹதீஸ் முஸ்லீமில் ஒரு செய்தி வருகிறது. அதாவது பொம்பளை பிள்ளையை வளர்த்தல் என்பது ஆகிரத்தில் மறுமையில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரு செயல். நேற்றைய தினம் சொன்ன அது போன்ற இன்னொரு சம்பவம் ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்தில் ஒரு பெண் வந்து 2 பெண் பிள்ளைகளோடு வந்தார். அவருக்கு 3 பேரிச்சம்பழங்களை, முதல்ல ஒரு பேரிச்சம்பழம் அந்த அறிவிப்பில் வரும், 3 பேரிச்சம்பழங்களை நான் வந்து கொடுத்தேன். அந்த 3 பேரிச்சம்பழம் வாங்கிய அந்த தாய் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்து விட்டு தான் ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து வாயில் வைக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் பிள்ளைகள் அந்த 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு இதையும் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, உடனே வாயில் கொண்டு போன பேரிச்சம்பழத்தை எடுத்து அதை 2ஆக பீத்து ஆளுக்கு ஒரு பகுதியாக அந்த தாய் வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ இது எனக்கு பெரிய ஒரு வியப்பாக ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் சொன்னபோது அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால், இன்னல்லாஹ கத் அவுஜபலஹா பிஹல் ஜன்னா, இந்த ஒரு வளர்ப்பு முறையின் காரணமாக, இந்த தாயுடைய இந்த அன்பின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கடமையாக்கிவிட்டான். அதாவது தனக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கொடுக்கணும் என்ற அந்த கடமை உணர்ச்சிக்காக வேண்டி இன்னல்லாஹ கத் அவுஜப லஹா பிஹல் ஜன்னா, அந்த பெண்ணுக்கு இதன் மூலமாக அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கடமையாக்கி விட்டான் என்றோ, அல்லது ஆத்தகஹா பிஹா மினன்னார், இதன் மூலமாக அந்த பெண்ணை நரகத்திலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி விட்டான் என்றோ சொன்னார்கள். அப்போ இது அதாவது ஒரு பேரிச்சம்பழம் இருக்கிற அந்த உணவை, ஒரு பேரிச்சம்பழம்ங்கிற கணக்கு இல்லை, இருக்கிற ஒரு உணர்வை பிள்ளைகளுக்கு கொடுத்த பிறகு தனக்கென்று வைத்திருந்த உணவையும் அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது ஒரு தாய் வந்து அர்ப்பணிப்போடு அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்குறா பாருங்க, பொம்பளை பிள்ளைகளுக்காக வேண்டி அப்படி கொடுக்கறதுனால என்ன ஏற்படுதுன்னு கேட்டால், இந்த ஒரு செயல் அல்லாஹ் திருப்தி அடைந்து அவருக்கு சொர்க்கத்தை வந்து கடமையாக்கி விட்டான் அல்லது நரகத்திலிருந்து அவரை விடுவித்து விட்டான் என்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு நல்ல ஒரு அறமாக, ஒரு நல்ல ஒரு அமலாக நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள்.
அதே போல் இந்த பெண் பிள்ளைகளை வைத்து பெண்களை பாரபட்சமாக நடத்துகிறாங்க என்பதற்கு தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுகிறோம். பொம்பளை பிள்ளை பிறந்தால் மகிழ்ச்சி அடையணுமே தவிர ஆம்பளை பிள்ளை பிறந்தால் தான் மகிழ்ச்சிக்குரியது, பொம்பளைனா மகிழ்ச்சிக்குரியது இல்லை என்று நினைக்காமல் நடத்த வேண்டும் என்பதற்கு தான் இந்த செய்திகளை உங்களுக்கு அதிகமாக சொல்ல வேண்டி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தப்லுகா, 2 பெண் குழந்தைகளை பருவ வயசு அடைகிற வரைக்கும் யார் பொறுப்பேற்று வளர்க்குறாரோ, 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்க்கிறார், பருவ வயசு வர்ற வரைக்கும் வளர்த்து, பருவ வயசு வந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அது வரைக்கும் யார் வளர்க்குறாரோ, ஜா யௌமல் கியாமத்தி அன வஹுவ, கியாமத்து நாளையில் நானும் அவரும் இப்படி இருப்போம். 2 விரலை இணைத்து காட்டி எனக்கு பக்கத்தில் அவர் இருப்பார். அதாவது 2 பெண் குழந்தைகளை பொறுப்பேற்று யார் வளர்க்கிறாரோ, அப்படி வளர்த்தார் என்று சொன்னால் கியாமத்து நாளில் நானும் அவர் இப்படி இருப்போம், நெருக்கமாக இருப்போம். நபிகள் நாயகத்துக்கு நெருக்கமாக இருக்கு, சொர்க்கத்துக்கு போகிறது என்று விடுகிறது. அந்த சொர்க்கத்திலேயே ஒரு உயர்ந்த இடமா போது வாருங்க. சொர்க்கத்துக்கு பல படித்தரங்கள் இருக்கிறது. இந்த கடைசி படித்தரத்துக்கு இந்த 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 சகோதரர் போக மாட்டார். எங்கே போவார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அருகில் இருப்பார் என்று சொல்வார்கள். என்று சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு பாக்கியம். அந்த பெண் குழந்தைகள் அல்லாஹ் ஒருத்தர் கொடுத்தான் என்று சொன்னால் மற்றவர்களை விட அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்கிற ஒரு பாதை எளிதாகி விடுகிறது. பொம்பளை பிள்ளைகளை பெற்ற தாய்மார்களாக இருந்தாலும் தந்தைமார்களாக இருந்தாலும் அதை ஒரு சுமையாக கருதாமல் மறுமை வெற்றிக்கு அல்லாஹ் ஒரு நமக்கு பாக்கியம் செய்திருக்கிறான் என்று நினைத்தால் நம்மளை அறியாமலே இந்த பொம்பளை பிள்ளைங்களை சரியான முறையில் நம்ம பராமரிக்க ஆரம்பித்து விடுவோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது பொம்பளை பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடையாது, பெற்ற மகள்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு மாத்திரம் கிடையாது. யார் 2 சகோதரிகளை ரசூல் இன்னொரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மன் ஆல இப்ன தைனி, 2 பெண் பிள்ளைகளை, அவ் சலாச பனாத்தின், அல்லது 3 பெண் பிள்ளைகளை யார் நல்ல முறையில் பராமரித்து வளர்க்கிறாரோ, அவ் உஹுத்தைனி, அல்லது 2 சகோதரிகளை, தாய் தந்தையர் மூத்தா போயிருப்பாங்க, பொம்பளை பிள்ளை விட்டுட்டு போயிருப்பாங்க, இந்த அண்ணன் தம்பி தான் இருப்பாங்க, இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சகோதரியை பொறுப்பேற்று வளர்க்கிறார்கள். அவ் சலாச அகவாத்தின், 3 சகோதரிகளை, 2 சகோதரிகள் அல்லது 3 சகோதரிகளை யார் பராமரிக்கிறார்களோ, அவங்க மரணிக்கிற வரைக்கும் பருவம் அடைகிற வரைக்கும் பராமரிக்கிறார்களோ, குன்து அன வஹுவ கஹாத்தைனி, நானும் அவனும் இப்படி இருப்போம் என்று இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 விரல் காட்டி இணைத்து காட்டி சொல்லியிருக்கிறார்கள். அப்போ பொம்பளை பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளை வளர்க்கிறதுக்கு மட்டும் இந்த அந்தஸ்து கிடையாது, சகோதரிகளை வளர்க்கிறதுக்கும் இந்த மாதிரி அந்தஸ்து இருக்கிறது. அதான் நம்முடைய தாய் தந்தையர் மரணித்து விட்டு 2 பொம்பளை பிள்ளைகளை விட்டுட்டு போனார்கள் என்று சொன்னால் சகோதரர்கள் தான் அதை பராமரிப்பாங்க. அந்த சகோதரர்கள் பராமரித்தார்கள் என்று சொன்னால் அன்போடும் அரவணைப்போடவும் மறுமையில் அதுக்கு கூலி எதிர்பார்த்தும் அவர் செய்வார்கள் என்று சொன்னால் நானும் அவர்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நானும் அவரும் இப்படி 2 விரலை போல இணைந்து இப்படி 2 விரலையும் காட்டி என்ன செய்கிறாங்க, இப்படி இருப்போம், ஒட்டி இருப்போம், இணைந்து இருப்போம் என்று அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது ஒரு முக்கியமாக பெண் குழந்தைகள் விஷயமாக அறிந்து கொள்கிற விஷயம். அடுத்ததாக